எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ என்னென்னா, நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட் ஆகணுன்னு ரொம்ப ஆசை. சரியா? அழகாக அப்படியே கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. கான்ஃபிடென்ட்டான பீப்புளெலாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். ஓகே, நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், செம ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் பார்க்கவே மாட்டாங்க. என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி வர்றது கான்ஃபிடென்ஸோட ப்ரிகர்சர். அதுக்கு முன்னாடி கரேஜ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? யாரும் அதை நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கரேஜ் எப்பயுமே இந்த மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி ரொம்ப தைரியமாக ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் போய் நீங்கள் பெருசாக ஒரு அப்படியே உலகத்தையே காப்பாற்றுறீங்க, உங்களை அப்படியே உலகம்லாம் பார்த்து கிளாப் அடிக்கும். அதுதான் நிறைய பேர் கரேஜ்னே நினச்சிட்டு இருப்பாங்க, தெரியுமா? ஏமாந்துருவாங்க, நல்லா ஏமாந்துருவாங்க. ஏன்னா அதை பார்த்தா ரெப்ளிகேட் யாராலையும் பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு நானும் கரேஜஸ் ஆக போகிறேன்னா முடியாது. ஸ்டாண்டர்ட் கரேஜுக்கு என்ன? பெரிய விஷயம் பண்ணணும், உலகம் முன்னாடியே பாட்டு பாடி காட்டணும், உலகத்தையே காப்பாற்றணும். அதுதானே கரேஜ்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். போய் என்ன கேட்டால் அதெல்லாம் சுத்த போயிடணும். ஏன் தெரியுமா? உண்மையான கரேஜ் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண ரொம்ப பயமாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப பயமாக இருக்குது, நடுங்குறீங்க அதை பண்ணுறதுக்கு. ஆனாலும் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்றுறதுலாம் நடுங்க மாட்டேங்க. நிறைய பேர் ஸ்டேஜில் போய் பேசுறது, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறது, இல்லை பொண்ணுக்கூடயே போய் பேசுகிறது, இல்லைனா இன்னும் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ போடுறது, மற்றவங்க கூட போய் ஜாலியாக சாதாரணமாக பேசுறது, இதுக்கே கரேஜ் தேவைப்படும், தெரியுமா? ஆனால் இந்த உலகம் இதெல்லாம் கிளாப்ஸ் தட்டாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் போய் பேசுகிறீங்க, கிளாப்ஸ் தட்டாது. எனக்கு தெரியுமா, ஒரு பையனை நான் பார்த்தேன், என் கூட படித்த பையன். அவன் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு பாடணுன்னு ட்ரை பண்ணான் ஸ்டேஜில். எல்லாருமே அவன் நடுங்கிட்டு, அவன் திணறிட்டு, அவன் அப்படியே கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகும்ல, பேசுகிறது ஒழுங்காக வராதுல்ல, அதில் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க பயங்கரமாக. ஏதோ அவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. காலில் அவனுக்கு நடுங்குச்சு, தெரியுமா? ஆனால் நான் அவனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தவன் தைரியமாக ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டான். அவனை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு, தெரியுமா? ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். நானும் ஃபஸ்ட் டைம் நான் சும்மா ஸ்டேஜில் போய் பாடும்போது எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, நல்லா சிரித்தாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பாட்டு எழுதி பாடுறோமே, நமக்கு தெரியுது நம்ம சொதப்புறோம், ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறோமே, அதுக்கு ஏதாவது அப்ரிஷியேஷன் இல்லையே. சிரிப்பாங்க, கலாய்ப்பாங்க, உங்களை வச்சு அப்படியே காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் நீங்கள் நல்லா வந்த உடனே உங்களுக்கு அந்த பயம்லாம் போயிட்டு அந்த ஆக்டிவிட்டியை அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக பண்ணும்போது எல்லாம் கிளாப்ஸ் தட்டுவாங்க. எப்படி இருக்கும்? அப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு கரேஜ்னால் என்னதுன்னு. கரேஜுக்கு கிளாப்ஸ் தட்ட மாட்டாங்க. கரேஜை நீங்கள் உலகம் பார்க்கும்போது கிளாப்ஸாக இருக்காது. அது உண்மையாக கரேஜஸாக அதை ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். ஏன்னா நீங்கள் சொதப்புவீங்க பயங்கரமாக, சீரியஸாக செம்மையாக சொதப்புவீங்க, பயங்கரமாக சொதப்புவீங்க, நடுங்குவீங்க. ஸ்டேஜில் போய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பயம் இருக்கும். பயம் எப்பயுமே இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் புதுசாக ஒரு கரேஜஸாக ஒரு ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக பயம் இருக்கும். பயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அதை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. நான் கரேஜஸ் ஆகிட்டேன்னா எனக்கு பயம் இருக்காதா? இல்லை, இருக்கும். பயங்கரமாக இருக்கும் பயம், பாருங்கள். ஆனால் உண்மையான கரேஜ் என்னென்னா, அந்த பயத்துலேயும் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. அந்த மசில் பயம் எப்படி அந்த நெருப்பில் எரியும் போது வலி இருக்கும், எரியும். ஆனால் கரேஜ் என்ன தெரியுமா? அந்த எரியும் போதும் நீங்கள் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? ஒரு வாட்டியும் அந்த நெருப்பில் நீங்களே போய் விழுவீங்க, எரியட்டுமே, ஏன்னா இதுதான் நம்மளை ஸ்ட்ராங்காக்கும் அப்படின்னு.
ஒரு பாயிண்டில் அந்த நெருப்பில் நீங்கள் நிற்கும் போது அது எரியாது, அணைஞ்சிரும். அப்போ தான் அது கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லி இந்த உலகமே உங்களை பாராட்டும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பாராட்டாது. அப்போ தான் நீங்கள் முன்னாடி கோடி பேர் இருந்தாலும் பாட மாட்டேங்க. முன்னாடி என்ன யார் இருந்தாலும் உங்களுக்கு பயம் இருக்காது, ஒரு துளி கூட பயம் இருக்காது. ஏன்னா அந்த பயம்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும். புரியுதுங்களா? அப்போ தான் அந்த கரேஜ், அந்த விதைச்சிங்க பார்த்தீங்களா, அது கான்ஃபிடென்ஸாக மாறும். இப்போ அந்த பையன் ஃபஸ்ட்டு அந்த விதையை விதைச்சிட்டான். மனம், மேபி இந்த சிரிப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, மற்றவங்க கலாய்க்கிறது, அதெல்லாம் பார்த்து அவன் அந்த விதைக்கு தண்ணியை ஊற்றலை. அது தண்ணி ஊற்றி அதை ஒரு செடி, மரம், கொடி எதுவுமே மாற்றலை. அது கான்ஃபிடென்ஸாக மாற்றலை. அவன் அதை கொன்னுட்டான். இந்த உலகம் அதை கொன்னுருச்சு, அந்த கரேஜ்ன்ற ஒரு சீடை. நீங்கள் எப்போ ஒரு கரேஜ்னு ஒன்று வைக்கிறீங்களோ இந்த உலகம் அதை அப்படியே கொன்னுரும். புரியுதுங்களா? ஆனால் யார் இந்த உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த உலகம் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த உலகம் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணிட்டுமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு அந்த விதையை வளர்ந்து ஒரு மரமாக்குறானோ அவனை மட்டும்தான் இந்த உலகம் பாராட்டும். புரியுதுங்களா? மற்ற எல்லார் விதையும் கொன்னுடும், புதைக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுடும் பயம். இப்போது அந்த பையன் பயப்படும் போது எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசில் ஒரு பயம் இருந்திருக்கும். நம்ம போய் இதை பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், நம்ம ஒரு நல்ல வேலை பண்ணலையே அப்படின்னு ஒரு பயம் ஒரு வாட்டி இது மாதிரி நடக்கும்போதும் ஸ்ட்ராங்காகும். அதாங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு கூட பேசுறது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. அந்த கரேஜ் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் கரேஜ் இப்போ நான் ஸ்டேஜில் போய் பேசணும், நான் பொண்ணு கூட பேசுகிறதுனால நான் ஸ்டேஜில் போய் என்னால் பேச முடியுமா கான்ஃபிடென்ட்டாக? இல்லை, முடியாது. கரேஜ் எப்பயுமே புதுசாக ஒரு இதுக்கும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது கரேஜ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புது விதை அது ஒரு விஷயத்துக்கும். ஸ்டேஜில் போனால் அது ஒரு விதை, லைவ் ஸ்ட்ரீமில் பேசணுன்னா அது ஒரு விதை, வீடியோ போடணுன்னா அது ஒரு விதை, ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயமாக இருக்குது, அதை போய் பேசணுன்னா நீங்கள் அது ஒரு விதை. அந்த விதைக்கு நீங்கள் எப்போயுமே தண்ணி ஊற்றணும். புரியுதுங்களா? தண்ணி ஊற்றினா அதுவும் செத்துடும். ஆனால் கரேஜ் டெவலப் ஆகும்போது, அது ஒரு மசில் மாதிரி டெவலப் ஆகும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, அந்த விதை வெயிலில் சாகாது. அந்த பார்த்தீங்களா, ஈஸியாக சாகாது அந்த விதை. அதுதான் உண்மையான கரேஜ். நீங்கள் எத்தனை வாட்டி கரேஜஸாக ஆக்டிவிட்டி இது பண்ணுறீங்களோ பயம் போகாது. ஆனால் அந்த விதை சாகாது. ஒரு வாட்டியும் நீங்கள் பயப்படுவீங்க, இந்த பயம் உங்களை கொல்லாது. ஓகேங்களா? பயம் இருக்கும், வலி இருக்கும், பெயின் இருக்கும், ஹர்ட் இருக்கும், ஆனால் அது உங்களை கொல்லாது. அதுதான் உண்மையான கரேஜ். கரேஜ் இல்லைன்னா உங்களால் கான்ஃபிடென்ஸ் டெவலப்பே பண்ண முடியாது. பார்ப்பீங்க நீங்கள், மேபி நிறைய பேர் அப்படியே நல்லா ஸ்பீச் பண்ணுவாங்க, டேலண்டடாக இருப்பாங்க. அது உண்மையான கரேஜே கிடையாது. அது பேர் நான் ஃபெமிலியாரிட்டின்னு சொல்லுவேன். எங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் பேடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பயமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை பண்ணும்போது பயந்துருக்க மாட்டீங்க. புரியுதா? நம்ம மோட்டோ சொல்லிடுவோம், கரேஜை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை, கரேஜை இதயத்தில் வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ்ஸை எஃபர்ட் தான் கொடுக்கணுன்னு மனசில் வச்சுக்கோங்க. அது நல்லா இருக்கு, இதே ஒரு ஃபாலோ பண்ணிடலாம். பாய்.